அட்டையை நம்ம சேர்த்து பிடிச்சாச்சு. எக்கச்சக்கமான அட்டை இருக்குது. இது நவுறுது பாருங்க. அந்த அட்டைலாம் வந்துட்டு வேலையே நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து இங்கேயே வச்சு சமைச்சு இங்கேயே வந்து சாப்பிட போகிறோம். இந்த ஒரு 700 கிராம் அளவில் இந்த அட்டையோட வெயிட் இருக்குது. இருக்குண்ணே அருமையான அட்டைக்கறி வாங்கி எப்படி இருக்குன்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு தடவை கமெண்ட்ல சொல்லுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா கடல் அட்டையை வந்துட்டு பிடிச்சி சமைக்க போறோங்க. டே கடல் அட்டையெல்லாம் பிடிச்சி சமைச்சுன்னா கேஸ்ரா உள்ள போயிடுவாடா ஜெயிலுக்குள்ள அப்படின்னு கேட்பீங்க. நாங்கள் இந்தியாவில் இருந்தால் தாங்க அது தடை, அங்கே பிடிக்கக்கூடாது. நாங்கள் தான் ஸ்ரீலங்கா வந்துட்டோம்ல, இங்கே வந்துட்டு கடல் அட்டை வந்துட்டு பிடிச்சி சமைக்கலாம். இங்கே கடல் அட்டை பண்ணையே இருக்குது. அதுக்காக கடல் அட்டை நாங்கள் பிடிக்கிறதுக்காக நானும் அலெக்சின் ரக்ஸ் அண்ணன் அப்புறம் வந்து ஜெரின் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்துட்டு ஒன்றா வந்துருக்கிறோம். இப்போ உள்ளே போயிட்டு இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு கடல் அட்டை பண்ணதாங்க. இல்லை எல்லாருமே வந்துட்டு கடல் அட்டையை வந்துட்டு வளர்க்குறாங்க. வளர்த்து வந்துட்டு வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம போயிட்டு இன்றைக்கி உள்ளே போயிட்டு இறங்கி நம்மளே பிடிச்சி நமக்கு தேவையான கடல் அட்டையை வந்துட்டு சமைச்சு சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நம்ம கூட வந்துட்டு இது அலெக்சின் ராக்ஸ் அண்ணன் வந்துட்டு கடல் அட்டை சாப்பிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? சாப்பிட்ருக்கேன். கனவாண்டு ஒரு ஹார்டான இதாக இருக்கும். கனவா மாதிரியே கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது எதுக்காக நல்லதுண்ணா? எதனால வந்துட்டு அவ்வளோ ரேட் அதிகம்? அது சிங்கப்பூர், மலேசியா, சைனா அதுக்கு செய்கிற 1 கிலோ வந்து இலங்கை காசுக்கு வந்து 40,000 போதாம். அதோட மக்கள் சொல்கிற விஷயம் வந்து அது வந்து ஆண்மைக்கு நல்ல பாத்தீங்க வந்து கொஞ்சம் உற்சாகத்தை குதிரை வேகத்தை கூட்டி இது கலர் ஆகலடா, அதனால எனக்கு தேவைப்படாது. இப்போ தெரியுதாங்க சைனாக்காரன் எதுக்கு அதிகமாக வந்துட்டு இம்போர்ட் பண்ணி அதை வாங்கி சாப்பிட்றான்னு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ஊரில் வந்துட்டு இது தடை செய்யப்பட்ட ஒரு உணவு, தடை செய்யப்பட்ட ஒரு உயிரினம். நம்ம ஊரில் அது பிடிக்கவும் கூடாது. அது பிடிச்சிட்டு வந்தாலும் கீழே வந்துட்டு கரைக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது, அங்கேயே விட்டுறணும். அதுமாரி ஒரு உயிரினத்தை வந்துட்டு இவங்க வளர்க்குறாங்க. அதை நம்ம வந்துட்டு இன்றைக்கி அந்த அட்டையை வாங்கி சமைச்சு சாப்பிட போகிறோம். அவ்வளவுதாங்கண்ணா. என்ன மாதா கோயில்? எங்க ஊர்ல அந்த ஊர் பேரே வேளாங்கண்ணி தான். ஒரு வழியா நம்ம வந்துட்டு அட்டைக்குட்டிக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. அண்ணன் தான் போட்டு வந்துட்டு பைலட் இப்போதைக்கு. காத்து வருமா? ஆமா, கொஞ்சம் இதா இருக்கு, கொஞ்சம் சில்லு காத்தடிக்கிற மாதிரி நிறைய இருக்கிறாங்க. காத்து எங்களுக்கு பிடிக்காது. கூட நாட்டில இருந்து இதெல்லாம் எங்க நாட்டு போட்டா பெரிய லான்ச் பெரிய லான்ச் நிற்கிறது சொல்றீங்களா? அது நாங்கள் போறப்ப எடுத்துட்டு போகலாமா? போறப்ப நாங்கள் எடுத்துட்டு போயிடலாமா? கொண்டு போக மாட்டேன். நாவிக்கு தான் எடுத்துட்டு போயிடுறோம். சிலங்க நாவிக்கு யாராவது வெளியால போட்டு போ. பாசி இலை கடலுக்குள்ள இருக்கும்போது அது இங்கே மேலே நம்மளோட போட்டில் கிளம்பி போயிட்டு இருக்கோங்க. இன்னும் எங்கண்ணா இருக்கு நம்ம அட்டை பண்ண? அந்த கடைசியிலே தெரியுது பாருங்கதா, அந்த காட்டு ஓரத்தில் அந்த இடத்துக்கிட்ட இருக்க அட்டை பண்ண அவங்களோடதே. இப்போ அந்த இடத்தான் போயிட்டுருக்கோம். இதில் எக்கச்சக்கமான பண்ணை இருக்குங்க. இது வந்து கடலில் ஒரு பகுதியை வந்துட்டு ஃபுல்லாக அடைச்சி அதில் அவங்கவுங்க தேவையான இடத்துல வந்துட்டு அவங்கவுங்க பண்ணை வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அட்டை வந்துட்டு எப்படி வளர்க்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கடலில் போய்ட்டு இந்த அட்டையை வந்துட்டு சின்ன சைஸாக பிடிச்சிட்டு வருவாங்களாம். அதை பிடிச்சிட்டு வந்துட்டு இவங்கள்ட்ட விற்றுட்டாங்கன்னா இவங்க அதை வந்துட்டு பராமரித்து வளர்த்து அது ஒரு லெவல் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அட்டை பண்ணையில் பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா சோலார் கேமரா வச்சுருக்காங்க. 4 மூலைக்கும் பார்த்தீங்கன்னா 4 சைட்லையும் சோலார் கேமரா வச்சுருப்பாங்க. யாராச்சும் வராங்களா போகிறாங்களான்னு எனி டைம் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. நாங்களே வரும்போது வந்துட்டு போட் ஓட்டுற அண்ணன் வந்துட்டு கையில் ஃபோனை வச்சு ரொம்ப நேரமாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன வெறும் கடலை வந்துட்டு வீடியோ எடுத்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்குறேன். இல்லை தம்பி, இது வந்துட்டு இங்கே அட்டை பண்ணையோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜுங்கிறாங்க. நம்ப முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு விலை அதிகம், திருடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்துட்டு பாதுகாப்பாக அவங்க வந்துட்டு வளர்க்குறாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஆடல கீழே தர தெரியுது. பாருங்க அந்தாண்ட கிளியரா தெரியுதுங்க என்ன இருக்குன்னு. கீழே பாருங்க மண்ணோட மண்ணா கலந்து இருக்குது. இதை தான் நம்ம அங்கே வந்துட்டு பார்க்கும்போது இன்னும் பெருசா இருக்குது. நம்ம வீடியோல பார்க்கும்போது இது குஞ்சு. ஓ தண்ணி அடிக்குதுப்பா. எங்க ஊர்ல ஒரு 2 டைம் பார்த்தாங்க இதே மாதிரி. இது ஆமா உங்களுக்கு பாவக்காம இருக்குது. இது பார்க்க நல்லா இருக்கு, சொர சொரன்னு. எங்க ஊர்ல இந்த அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தருவாங்களே 4 பேர் இருக்குது பாக்குறதுக்கு. அவருக்கு ஒரு அட்டை கிடைச்சிங்க. இங்க பாருங்க, இது ஒரு அட்டை நம்ம எடுத்தாச்சு. தண்ணியில இறங்கி என்னடா ஹீரோயின் போறாமா? அவ்வளோதாங்க. இப்போ இறங்கி கீழே பார்த்து நம்ம போவோம். ஓகேண்ணா. உள்ளே வந்து லைட்டாக சேராக இருக்குங்க. இந்த அட்டைக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். கீழே மண்ணில் தான் தின்னு வளரும் இந்த அட்டைலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இயற்கையான மண் இதுங்களா? அது இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மதிப்பு அதிகங்க. என்ன இதுதான் பெண்ணந்தேன்னு சொல்கிறது. கடல் தாவரம். கடல் பாத்தியா? சமைக்கலாமா? அதை பண்ணலாமா? வெளிநாட்டு வழியே சாப்பிட்றதுக்கு வசதி வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஸ்ரீலங்கனில் இப்படி இல்லை.
பாருங்க எவ்வளோ பெரிய அட்டை இருக்குது பாருங்க. ஐயோ ஆஹா சரியான பெருசுங்க. பாருங்க அட்டை என் கையை விட ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இந்த அட்டையை விட பெரிய சைஸ் அட்டைலாம் இருக்குதாம்மா. நம்ம அதை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம் அந்த சைடு இருக்கிற குட்டையில். ஓ ஐயோ ப்ரோ இது காலில் அப்படி கிழிக்குது ப்ரோ. அப்படியா ஏறிடலாமா அதில்? இதோ பாருங்க அட்டை தோருக்கு பாருங்க. இந்த சைஸில் இந்த இடத்துல வந்துட்டு பெரிய சைஸ் அட்டைலாம் இருக்குது. நம்ம எங்கே சமைக்க போகிறோம்னா அது இருக்காருங்க இந்த வீடு. இவங்க வந்துட்டு பாதுகாப்புக்காக அமைக்கிற கூடம் இது கொட்டா இது. இங்கே தான் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். ஆஹா இதில் ஏறுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அது கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உப்பு தண்ணிங்கனால எரிங்கிறதுனால அந்த கிளாஸ் போட்டு தேடுறாங்க பாருங்கள் உள்ளே. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு பெருசுங்க ரொம்ப பெருசுங்க. ஐயோ இதான பெரிய சைஸ் தானே இருக்கு இல்லையா? இதை விட பெருசு இருக்கோ? ஐயோப்பா இதுவே எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. இப்படி வைச்சா தான் நீளம் தெரியும். அப்போ அட்டையோட நீளம் கையில் யூரின்லாம் போகுது. இதை விட்டுடலாமா? இது சின்னது இல்லை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? இது நீளம் பாருங்க எவ்வளோ. என்னோட கை இந்த சைஸுக்கு இருக்குது. இது சாப்பிட்றதும் இது போகிறதும் ஒரே புள்ளி தான். இல்லை இல்லை ப்ரோ சாப்பிட்றவா இருக்கு. சாப்பிட்றவா இருக்கா? ஓ அந்த இதோ வாய் இதோ இருக்குது. இது பின்னக்கு இதோ இருக்குது. இதனால பெரிய அட்டை பயங்கரமான அட்டைங்க சூப்பராக இருக்கு. இருக்குது ஒன்றரை ஆகிட்டோம். எவ்வளோ அட்டை பாருங்க எவ்வளோ. ஐயோ பிடிச்சாச்சு. அட்டை மிஸ் பண்ண அட்டையும் நம்ம சேர்த்து பிடிச்சாச்சு. அவ்வளோதாங்க பாருங்க எவ்வளோ அட்டை இருக்கு பாருங்க. பொறுமதி 2 வருஷத்துக்கு முன்னால 1500-2000 வரைக்கும் பொறுமதி இருந்தது. இந்த வருஷம் அட்டை பொறுமதி குறைஞ்சி கிட்டத்தட்ட இந்த கட்டை வந்து 500 கிராம் நிறையில இருக்குது. வந்துட்டு என்னென்ன சாப்பாடாக தருவீங்க? தீவனம் ஏதாச்சும் இந்த கோழி பண்ணை அந்த இதுக்கெல்லாம் ரால் பண்ணிக்கலாம் தீவனம் தரும் அது மாதிரி இதுக்காச்சும் தீவனம் உண்டா? அப்படி எந்த விதமான தீவனம் இதுக்கு நாங்கள் போடுறோம்ல. கடலில் வந்து நிலத்தில் இருந்து வர இந்த மண் செலும்பு அதுக்கெல்லாம் ஒரு அத்தியாவசிய உணவு அதுதான். அதுதான் வேறு எதுவும் இதுக்கு புதுசாக நாங்கள் உணவு எதுவும் போடுறதில்ல. அப்புறம் எப்படி இதே மண்ணை சாப்பிட்டுட்டு எத்தனை நாள் அது இங்கே இருக்கும்? அது இது எப்படி அதுக்கான உணவு கிடைக்குமா அந்த மண்ணில்? அதுக்கு சுரி நிலம் தானே இது. சேர்த்து தன்மை தானே நிலம். அட்டை வந்து சேரத்தான் கூட விரும்பும். சேரதான் அதுதான் சாப்பிடுவார். பாருங்க அடுத்து பாருங்க இந்த அண்ணன் எவ்வளோ காணம் வந்துட்டு அட்டை பிடிச்சிட்டு வந்தாங்க பாருங்க. ஆஹா அண்ணா அப்படியே மேலே வாங்கினேன் போடுங்க பாருங்க எவ்வளோ அட்டை இருக்குது பாருங்க. எப்பா எக்கச்சக்கமான அட்டை இருக்குது. இது நவுறுது பாருங்க. அந்த அட்டைலாம் வந்துட்டு அப்படியே உயிரோட இருக்குது. ஆனால் வந்துட்டு அந்த அளவுக்கு வேகமாக இதெல்லாம் மூவ் பண்ண முடியாது அட்டையால். நம்ம நார்மலாக பார்க்குற அட்டை மாரி கிடையாது இதெல்லாம். கடல் அட்டை. சரி சொல்லுங்கண்ணா அடுத்து என்ன பண்ணுவீங்க? அடுத்து என்னென்னா நாங்கள் இந்த பராமரிப்புங்கிறது இந்த இதுக்கு சாப்பாடு ஒன்றும் நாங்கள் போடுறே இல்லை. இயற்கையாகவே வார சாப்பாடை தான் இந்த அட்டை சாப்பிட்றது. கோழிக்கு மேஸ் போடுமா போல் வால் பாம்புக்கு மேஸ் போடுமா போல் இங்கே போடுறதில் உண்டு. நாங்கள் அதுக்கு பிறகு 3-4 மாதத்துக்கு பிறகு நாங்கள் இதே மாதிரி பண்ணையை அடைப்போம். ஆட்டு பண்ணை மாதிரி அடைப்போம். அடைச்சி போட்டு அதுக்கு பிறகு தான் எங்களோட இதுக்களெல்லாம் அட்டை விடுவோம். இப்போ அட்டை ஒரு அட்டையோட சைஸ் எவ்வளோண்ணா இருக்கும்? எத்தனை கிலோ வரணும் இருக்கும்? இப்போ எங்கிட்ட இருக்கிற அட்டை ஒரு 1 கிலோவுக்கும் 300 கிராமுக்கும் இடப்பட்ட அட்டை தான் இருக்கு எங்கிட்ட இருக்குது. ஆனால் கடலில் உண்மையாகவே இதை விட பெரிய அட்டைகள் இருக்குது. எங்கிட்ட இப்போ இருக்கிற அட்டை இதுதான். இந்த சைஸ்லாம் இருக்குது. 1 கிலோவிலேருந்து 300 கிராமுக்குள்ள. இந்த சைஸ் அட்டை வந்து கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 700 கிராம் அளவில் இந்த அட்டையோட வெயிட் இருக்குது. ஆனால் இந்த அட்டை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷமும் 2 மாதத்துக்கும் இந்த அட்டை 100 கிராம் சைஸில் இந்த சைஸ் வரதுக்கு எத்தனை நாள் ஆகுதுன்னா? 1 வருஷம். இப்போ 1 வருஷத்துக்கு வந்துட்டு இந்த நெட்டெல்லாம் கழட்டி பராமரிச்சாதான் இவங்க இந்த இதுக்கான 1000 ரூபாய் மதிப்பு வைக்கிறாங்க. ஆமா பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு. காவலுக்கு வர செலவு, செக்யூரிட்டி கேமரா செலவு, எங்களோட போக்குவரத்து செலவு. இப்போ இங்கேருந்து வர்றதுக்கு அவங்க பெட்ரோலுக்கு இன்ஜினுக்கு பெட்ரோல் போடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டை நம்ம வந்துட்டு பிடிச்சிட்டு வந்தாச்சுங்க. இவ்வளோ அட்டையை நம்ம வந்துட்டு சமைக்க மாட்டோம். ஏன்னா வந்து நாங்களும் இதுவரை சாப்பிட்டதில்லை, எப்படி இருக்குன்னு தெரியாது சுவையாக. அதனால் நமக்கு தேவையான அட்டை மட்டும் ஒரு சில அட்டையை எடுத்து நம்ம வந்துட்டு தேர்ந்தெடுத்து சமைக்க போகிறோம். இப்போ பாருங்க அது மேலேயே நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்து இங்கேயே வச்சு சமைச்சு இங்கேயே வந்து சாப்பிட போகிறோம். நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ஆல்ரெடி? இல்லை வாங்க நீங்கள் சாப்பிட்றோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க தான் சாப்பிடுவோம். ப்ராசஸ் இருக்குது. ஆமாம் சொன்னாங்க. நைட்டு தண்ணிக்கே போட்டால் இந்த சைஸுக்கு வராது. அந்த பெரிய அருமையாக இருக்குது. செம்ம காற்று அடிக்குதுங்க. நல்லா சில்லு இருக்குது. இந்த மாதிரி இடம் இருந்துன்னு வச்சுக்கலாம் கட்டில் போட்டு டெய்லி இங்கேயே படுத்துக்கணும். பாதுகாக்கிற வேலைக்கு இருக்கிற அட்டை
ஒரு அட்டை தாங்க சமைக்க போகிறோம். எதனால பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்படியே உயிரோட வந்துட்டு க்ளீன் பண்ணி உடனே சாப்பிடக்கூடாதான். இது வந்துட்டு சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணுறது வந்துட்டு எப்படின்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு கிழிச்சு குடலெல்லாம் எடுத்து உப்பு போட்டு அவிச்சு அதை நல்லா காய வச்சு திரும்ப சுண்ணாம்பெல்லாம் இருக்குமா அது மேலே நம்ம பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா பதப்படுத்தினது. அதில் வந்துட்டு நம்ம ஒரு 4 வாங்கிட்டு வந்திருக்கோம். இதையும் சேர்த்து போட்டு ஒன்றா சேர்த்து சாப்பிட போகிறோம். எதனால வந்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது நம்ம வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு கலந்து செஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த அட்டையை வந்துட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல உப்பு தண்ணி போட்டு அவிச்சிட்டு அடுத்து நல்ல தண்ணி போட்டு அவிக்கணுமா, அப்போ தான் க்ளீன் பண்ண முடியும். இப்போ உப்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம போய்ட்டு. இதை ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த கீழே அந்த ஓட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து விட்டு கிழிக்கிறாங்க. இது உள்ளே இருக்கிற அந்த குடல் எல்லாத்தையும் எடுக்கணும். ஓ சுஜோ ஆஹா, இங்கே பாருங்கள் உள்ளே வந்துட்டு அது உணவுப் பொருள்லாம் எப்படி சாப்பிட்ருக்குறாங்க, மண் அப்படியே இருக்குது அந்த குடலில். அவ்வளோதான், க்ளீன் ஆகிடுச்சானது அது. அவ்வளோதான், இதை அப்படியே நம்ம வந்துட்டு வெளில இங்கே போடலாமா? நீங்கள் கேட்டிங்களே அட்டைன்ற சாப்பாடு என்னண்டு? ஆமாண்ணா, இந்த பாருங்க இந்த குடல் எடுத்து காட்டுறோம். மணல் அவர்கிட்ட சாப்பாடு, அதில் நிலத்தில் வர மணல் அந்த செலும்பு அதுவெல்லாம் இவர்கிட்ட சாப்பாடு. கடல் உணவு இதுதான். நாங்கள் வந்து புரோட்டீன் எக்ஸோ எஸ்எம்எஸோ ஒன்றும் கொடுக்குறது ஒன்றும் கிடையாது. இயற்கை உணவு மட்டும்தான். இயற்கை உணவு. அதுக்காக தான் நெட்டை வந்து நாங்கள் அந்த 2 வாரத்துக்கு ஒருக்கா 1 வாரத்துக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணா கடலில் நீரோட சாப்பாடு வரணும். அதுக்காக தான் அந்த பாசிலாம் அடைச்சிருக்கனால உள்ளே வராதுங்கனால க்ளீன் பண்ணிட்டு விட்டோம்னா திரும்ப தண்ணியில் எல்லாம் வந்துடும். அந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் கலந்து சைஸ்லாம் போயிடும். இந்த சைஸ் வரும். பாருங்க இது எவ்வளோ இங்கே பாருங்க, முன்னாடியே தொலைன்னு இருந்தது, திருப்ப கூட பிள்ளைங்க அந்த அளவுக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சிங்க. பா கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது இந்த அட்டையை கொள்ளும் போது. எவ்வளோ நேரம் விளாண்டுட்டு இருந்தேன் அதை வச்சு. இருந்தாலும் சமைச்சு சாப்பிடணுங்கிறதுனால வந்துட்டு க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அது அவ்வளோதான் ஃப்ளேமா ப்ரோ? இந்த 50 நாள் குஞ்சானது? 50 நாள் குஞ்சு. பரவாயில்லையே குஞ்சுனது. இது எங்களுக்கு இது 60 நாள் குஞ்சு. 60 நாள் குஞ்சு பாருங்க. இவங்களே வந்துட்டு இது வந்துட்டு ஆண் அட்டையும் பெண் அட்டையும் வந்துட்டு இன சேர்க்கை செஞ்சு இது உருவாக்கிருக்காங்க. இது எங்களுக்கு என்னண்டா ஆண் அட்டை பெண் அட்டைங்கிறத விட இந்த அட்டை சின பீச்ச போகுது. அதாவது இந்த சின பீச்ச போறங்கிறத கண்டு இலவா கண்டுபிடிப்போம். ஏன்னா அது எங்கட கையில எடுத்த உடனே அந்த அட்டையோட நிலைமை தெரியும். இப்ப டாக்டர்கிட்ட கொண்டு போனா டாக்டர் இந்த ஸ்கேன் பண்ணி அது மாதிரி அவர் சொல்லுவதில்ல, அவருடைய நிலைமையை பார்த்துட்டு இப்ப இன்னும் ஒரு மணித்தியாத்தால குழந்தை பிறக்கும் என்கிற மாதிரி நாங்க இந்த அட்டையை எடுத்த உடனே எங்களுக்கு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அட்டை வந்துட்டு தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்ப அட்டையை உள்ள போட்டுருவோம். பெரிய அட்டையா இருந்து உள்ள குடல் எடுத்தோம்னா சின்னதாயிட்டுங்க. இது வந்துட்டு ஒரு எவ்வளவு நேரம் வேகணும்? 1 மணி நேரம். 20 நிமிஷம் நல்லா வெந்நீர்ல வேக வச்சு எடுத்து அடுத்து நல்ல தண்ணியில வேக வைக்கணும். திரும்ப அதை நல்லா தேய்ச்சிட்டு இது தெரியும். நான் வேற அட்டை குஞ்சா, ஃபுல்லா அட்டை குஞ்சு. இங்க பாருங்க, இதெல்லாம் அட்டை குஞ்சாங்க. நான் மண்ணு மாரி இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு உன்னிப்பா நம்ம கவனிச்சா கூட தெரியாது இவ்வளவு இருக்கு. அவ்வளவு சின்னதா இருக்கு. இது வந்துட்டு நான் இதுல நான் வேற தண்ணி எல்லாம் உளுந்து விளையாண்டு கிடந்தேன். எத்தனை அட்டையை கொண்டு வேற எனக்கு தெரியல. இப்பதான் ஒவ்வொரு அட்டையும் ஒவ்வொரு நாளைய ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா நாங்க வளைச்சி பார்ப்போம். ஹைட் எவ்வளவு எத்தனை மில்லிமீட்டர் வளர்ந்துருக்குது ரெண்டு நாங்க பார்த்து பாருங்க. முதல் ஸ்டார்ட்ல எங்களுக்கு ஒரு சின்ன இதா இருக்கும். அதை கொண்டு வந்து ஒவ்வொரு சைஸுக்கு அளப்போம். ஒரு நாளைக்கு ஒருக்கா ஒரு நாளைக்கு அளப்போம். இந்த இதை வடிவாய் தெளிவில்லைன்னு தெரியுது. இது வந்துட்டு அதை எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு நாளும் அளந்து பார்க்கணும் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பாப்பீங்க. அங்கே இல்ல எடுத்துட்டு கறியா வர மாட்டோம். அந்த கடலுக்கு அங்கே அந்த எடுக்கிற இடத்துல இருந்து நெட்டிலே இருந்து ஒவ்வொரு அட்டையையும் எடுத்து நாங்க அளப்போம். இப்படி மில்லிமீட்டர் கணக்கில் அளந்து ஒவ்வொரு நாளைக்கு வளர்த்தி பார்ப்போம். பார்த்து அதுக்கு பிறகுதான் நாங்க அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாத்திக்கிட்டே. ஆனா இதுக்கு கூட சாப்பாடு இல்ல, நாங்க போடுறது இல்ல. அதுல இயற்கையான சாப்பாடு தான். அந்த நெட்டில இருந்து அதுல இருக்கிற ஊத்த, அதாவது செலும்பு, அந்த இதுதான் அது தண்ணியோடைய வந்து அதுல வந்து ஒட்டும் அந்த நெட்டில. அதைத்தான் திருப்பி அந்த அட்டை சாப்பிட்டு வளர்ந்து எங்களுக்கு இப்படி ஒரு சைஸுக்கு வா. நெட்டினா வலை தானே? வலை
இப்போ நல்லா உருளையாக வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்களா இந்த மாதிரி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு ஓட்டையே தெரியாத அளவுக்கு சின்ன சின்ன ஓட்டை தான் இருக்கும். இதில் வந்துட்டு சின்ன சின்ன அட்டையை வந்துட்டு உள்ளே விட்டு வளர்க்குறாங்க இவங்க. அதுக்கு தேவையான வலையை வந்துட்டு அப்பப்போ மாற்றிட்டே இருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷான அட்டையை வந்துட்டு அங்கே வேக வச்சுட்டு இருக்கோம். ரெண்டாவது நம்ம ஆல்ரெடி வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள், பதப்படுத்தின அட்டை எக்ஸ்போர்ட்டுக்காக ரெடியாக இருந்த அட்டையை வந்துட்டு இப்போ ஊற வைக்கணும். இதை ஊற வைக்கணும் தாங்கண்ணா. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 3 நாள் ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும்னு சொன்னாங்க. நம்ம 3 நாள் வர ஊற வைக்கிறதுக்கு கஷ்டம். அதனால் நம்ம இப்பயே ஊற வச்சு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஊறுதோ அந்த அளவுக்கு ஊற விட்டு நம்ம எடுத்து சமைக்க போகிறோம். அதை ஆக்சுவலி இந்த அட்டை என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குது அது பெருசாக இருக்குன்னு கேட்பீங்களா, அந்த அட்டையோட பெரிய சைஸ் அட்டை அது. இதை பதப்படுத்தி காய வச்சு இப்படி தான் இருக்கும். கடைசியில் சுருங்கி இவ்வளோ சின்னதாகிடுச்சு. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 500 கிராம் 600 கிராம் 500-600 கிராம் இருக்கும் அட்டை எனக்கு. இப்போ இது வந்து 25 கிராம் வெயிட்டில் நிற்கிது. ஓ, இப்போ நம்ம பிடிச்ச அட்டை சைஸ் இருக்குமா அது? இது அதை விட பெருசு. அதை விட பெருசு. எப்போ பாருங்க, பிடிச்ச அட்டை சைஸை விட பெரிய அட்டை. ஆனால் எவ்வளோன்னு இருக்கு பாருங்க. மேலே உள்ள கருப்பெல்லாம் எடுக்கிறாங்க. இப்படி வந்துட்டு இந்தியாவிலேருந்தே வந்து நிறைய நம்ம அண்ணன் வேர்ல்டு ஃபுட்டி பண்ண வந்து சமைச்சிருந்தாங்க. அவங்க வந்துட்டு சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது உயிரோடு எடுத்து அப்படியே சமைச்சு சாப்பிட்டு போயிட்டாங்க. அதில் வந்துட்டு சாப்பிட்டதுனால வந்துட்டு பவர் இருக்காது. இந்த மாதிரி பதப்படுத்துறது வந்துட்டு நல்லா சாப்பிட்டா தான் கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்குங்கிற. இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஓப்பா சின்ன புள்ள தானே அதிலே குடல்லாம் எடுக்கவே இல்லையா? நல்லா இருக்கு. அடுத்து நம்ம கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. க்ளீன் பண்ணி பக்காவாக எடுத்து வந்து வச்சாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வெங்காயம் இல்லை, வெங்காயத்துக்கு பதில் பீச்சு போட்டு தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். வெங்காயம் வாங்கணும்னு நினச்சி மறந்துட்டோம். இருந்தாலும் இதை போட்டு நாங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணி இன்னைக்கு சமைக்க போகிறோங்க. சுண்ணாம்பு வருமாண்ணே? நாட்டுக்கோட்டில் அப்படி தான் சுண்ணாம்பு போட்டு தான் எங்கள் ஏரியாலாம் சுத்தம் பண்ணுவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு வந்துட்டு 3 விஷயம் இந்தியா ஸ்ரீலங்காவோட ஒரு 3 டிஃப்ரெண்டான ஐட்டம் வந்து சேர்த்து சமைக்க போகிறோம். லீச்சி, அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம ஊர் கொத்தமல்லி தலை மாதிரி, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சலாட்டு. அதுக்கடுத்து வெங்காயத்தலை. இது 3 தான் போட்டு செய்ய போகிறோம். இப்போ தக்காளி, இஞ்சி பூண்டு, அப்புறமேட்டுக்கு பச்சை மிளகாய். இவ்வளோ தான் சிம்பிளாக செய்ய போகிறோங்க. இப்போ அது வந்துட்டு இப்போ பார்க்க வெங்காயம் மாதிரி தான் இருக்குது. நான் உள்ள எப்படி இருக்கு தெரியல, பார்ப்போம். நம்ம ஊர் கொத்தமல்லி மாதிரி தாங்க இதுவும். வந்துட்டு இன்னொரு தடவை நல்ல தண்ணியில போட்டு அவிக்கணும். நல்ல தண்ணியில போட்டு அவிச்சிட்டு அவிச்சாச்சு. எவ்வளோ பெருசு இருந்தது? இப்போ நல்லா சட்டி சூடாயிடுச்சுங்க. இப்போ வந்துட்டு ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிப்போம். பாருங்க, இந்த அளவு போதும் நமக்கு தேங்காய் எண்ணெய் சமைக்கிறது. இது வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச அட்டை, ஏற்கனவே வந்துட்டு பதப்படுத்தின அட்டை, ரெண்டுமே க்ளீன் பண்ணி பக்காவாக இருக்குது. இது சொல்லிட்டு போல காயவே இல்லை, பரவாயில்ல ஒன்றாவது. அடுத்து இந்த லீச்சை போட்டுப்போம். லீச்சை போட்டு நம்ம ஊர் வெங்காயத்தை வதக்குற மாதிரி பொண்ணு நிறத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துப்போம். அடுத்து வந்துட்டு கீரி வச்ச பச்சை மிளகா, இது கூட பார்த்தீங்கன்னா தக்காளி. இப்போ போடலாம், தக்காளி போடலாம், அது வதங்கினதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதை வதக்கூடாதுன்னாங்களே முதல்ல. அது பிரச்சனை இல்லை. அது அடுத்து வெங்காயத்தாலும் அப்புறம் மட்டும் இந்த சலாட்டான்னு சொல்லிட்டு ஒன்று கட் பண்ணி வச்சு பாருங்க. நம்ம ஊர் சலாட்டு கொத்தமல்லி மாதிரி இருக்குது. அதை எடுத்து போட்டு நல்லா வதக்கும். இதுலேயே அது வந்து பிரியாணி இலையை ஒன்று தான் இருக்குங்க. ஏன்னா இங்கே இருக்கிற வந்துட்டு பட்டை வாங்கி போட்டோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ நிறைய கலந்துருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த லவங்கப்பட்டை, அப்புறம் மட்டும் அந்த அன்னாச்சி பூ அதெல்லாம் இல்லவே இல்லை. கருவாப்பட்டையான அது நான்வெஜ்ல சேர்த்தா அந்த வாசனையே இருக்காது. எங்கள் ஊரில் வந்துட்டு இந்த அது என்னது மராட்டி முக்கு, அன்னாச்சி பூ, அப்புறம் மட்டும் நிறைய அந்த இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் இந்த நான்வெஜ்ஜுக்கான அந்த வாசனையே வரும். அதனாலனா அடுத்து இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா இடிச்சு வச்சிருக்கோம். இதை அப்படியே சேர்த்து நல்லா வதக்கிப்போம்.
எல்லாம் மசாலா போட்டு நல்லா மசாலா போடல இந்த தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ நம்ம அட்டை வச்சுருக்கோம் பாருங்க, இது அப்படியே போட்டு எண்ணெயிலே வதக்கிடுவோம். இது ஆக்சுவலி நாங்களும் இதுவரை அட்டை சமைச்சதில்லை. எங்கள் நம்ம ஊர் மட்டன் கறி மாரி தான் சமைக்கிறோம். ஏன்னா மட்டன் வந்துட்டு எப்படி ஹார்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சமைக்கிற மாதிரி நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம வந்து மட்டன் மசாலா சேர்க்க போகிறோம். வந்துட்டு இது எங்கள் ஊர் மசாலா தானே இதில் வந்து சேர்க்குறோம். இது வந்து எங்கள் ஊர் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு தான் செய்கிறோம். நல்லா இருக்கா இல்லையான்னு பாருங்கள், எங்கள் ஊர் டேஸ்ட் இருக்கா இல்லையான்னு. இதே வந்துட்டு இதே மட்டனாக இருந்ததுன்னா எங்கள் ஊர் டேஸ்ட் நான் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவோம். இது அட்டையாக இருக்கனால வந்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. இது காரத்தூள் மாதிரி இருக்குது. காரத்தூள் அது தனி மிளகாய் இது வந்துட்டு எப்படின்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஐயோ, ஆச்சி குழம்புத்தூள் எடுத்துறதுக்கு இதை எடுத்து வந்துட்டேன். இது குழம்புத்தூள் நினச்சிட்டேன், மிளகாத்தூள் நினச்சிட்டேன். மல்லி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா வேக விட்டுருவோம். வந்துட்டு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி நல்லா வந்துட்டு மசாலாலாம் போட்டு வேக வச்சாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா வந்து கறியை வேக வைக்க போகிறோம். என்ன ஒன்று நம்ம குழம்பு மிளகாத்தூள்னு நினச்சிட்டோம். அதை நான் மிளகாய் தூள் தான் இருக்குது, வெறும் மிளகாய் தூளுங்க. இது காரத்தூள் எடுத்துகிட்டு வந்துட்டு மாற்றி அதில் வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். காரம் வேறு நான் நிறையா சேர்த்துட்டோன்னு ஒரு டவுட்டாக இருக்கேன். ஏன்னா நல்ல வாசனைங்க, நல்ல அருமையான வாசனை. ஆனால் உள்ளே வந்துட்டு கறி பாருங்க எப்படி இருக்குன்னு. இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியல. இது வெட்டி போட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா இல்லையாண்ணா? நல்லா வாசனையா இருக்குங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க அட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே அருமையான அட்டை. இதை இறக்கிட்டு வந்துடுறோம். மண் சட்டியோட மகிமை கொஞ்சம் நேரம் நீடிக்குது. ஏன்னா நல்லா அருமையான அட்டைக்கறி சாப்பிட்டு பாருங்க. இதில் கொட்டிட்டோம்னா பீஃப் இது மாதிரி இருக்கு, பீஃப் ஒரு மாதிரி இருக்கு. அண்ணா நீங்க தான் அந்த சாப்பிட்டு எப்படி வாங்க வாங்க எல்லாம் வாங்க வாங்க உட்காந்து நீங்க சாப்பிடலையாண்ணா? நான் வரேண்ணா சுப்பு குதிரை அட்டை கடல்ல பிடிச்ச நீட்டு அட்டை அங்க கடல்ல பிடிச்ச அட்டை வலுப்பழுக்குன்னு இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம அட்டைக்கறி பாத்தீங்கன்னா பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படி இருக்குன்னு அவங்க தான் சொல்லணும். ஆனா எப்படின்னு இருக்கு அந்த வேற நல்ல டேஸ்டா இருக்கு. இது எப்படி உங்க ஊர் டேஸ்ட் இருந்தா எங்க ஊர் டேஸ்ட் இருந்தா நீங்க தான் சொல்லணும். நல்லா இருக்கு. எதுக்காக டேஸ்ட் அப்படிங்களும் சாப்பிடல. இது பவர் இருக்குதா, அந்த பவர் வேலைக்கு ஆகுதா இல்லையான்னு வந்து நான் இன்னைக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கூடுதலா போயிடுச்சு. உப்பு கம்மியா இருந்ததுன்னா அது நல்லா சாப்பாடு இன்னும் பரோட்டா கிரோட்டா எல்லாத்தையும் வச்சு ஒன்னா போட்டு பிசைஞ்சு ஒரு அடி அடிச்சிருக்கலாம். அண்ணா நீங்க சொல்லுங்க. ஒரு கனவை ஹார்டா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படியான இதாக ஏற்கனவே நாங்கள் இந்த அட்டை சமைச்சிருந்தோம்னா இதில் உப்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருக்கும். முத தடவை நாங்கள் சமைக்கிறதுனால அதில் உப்பு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அட்டைக்கறியை வாங்கி நல்லா சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க. சரியான டேஸ்ட்டு. ஆனால் என்ன உப்பு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு மன வருத்தம். ஆனால் இது வந்துட்டு உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தெரியல உண்மையாக பொய்யாங்கிறது. ஏன்னா இவங்களே வந்துட்டு அட்டைக்கறி வாங்கி சமைச்சு சாப்பிட்டதில்லை, எல்லாம் எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. நீங்கள் சப்போஸ் வந்துட்டு இங்கே ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்தாலும் இந்தியாவில் வந்து வெளியிலேருந்து எங்கேருந்து வந்தாலும் சரி தான், அட்டைக்கறி வாங்கி எப்படி இருக்குன்னு சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு தடவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நம்மளோட அலெக்சின் ராக்ஸ் அண்ணன் தான் ரொம்ப நேரம் நமக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்களோட சேனலையும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பாய். மட்டனு பீஃப்லாம் இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஆனால் என்ன உப்பு தான் அதிகமாக பிடிச்சி எனக்கு தெரியல எப்படி பிடிச்சிட்டு. இல்லாட்டி நல்லா இருக்கும், இன்னும் டேஸ்ட்.